ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது கர்ட் வித் பிரிஞ்சல். வெயிலுக்கு வாரத்தில் நம்ம 7 நாள் இந்த தயிரே சாப்பிட்டாலும் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு நம்ம இதை ருசிச்சு நம்ம சாப்பிடுவோம். இந்த சம்மர் சீசனுக்கு உண்மையிலேயே தயிர் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி தாளிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க. கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக அரிஞ்சு வச்சுக்கணும். கத்திரிக்காய் கருப்பாக ஆகக்கூடாது. ஸோ அதனால் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம மசாலாலாம் ஊற வைக்கணும். இது அகலமான பவுல் வச்சுக்கோங்க. இதில் நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம். இது கூட ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா இது ஃபுல்லாக நம்ம மசாலாலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது நம்ம ஆயிலில் ஃபுல்லாக நிறைய ஆயில் போட்டு டீப் பண்ணி எடுக்கக்கூடாது. கொஞ்சமாக ஆயில் போட்டு கொஞ்சமாக இந்த கத்திரிக்காய் நம்ம வேக வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். அகலமான பேன் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். இதில் ஒன்றுன்னா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரொம்ப தீய வைக்க வேண்டாம். ஒன்றுன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதுக்கு மேலே வேண்டாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டோம். புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அடிச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு போதுமானது. இவ்வளோ திக்காக இருந்தாலும் தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப. அகலமான பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சமாக சீரகம், 4-5 வரமிளகா, வெங்காயம் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் இருக்கும். இதை போட்டுடலாம். கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒன்றும் பாதியாக வதக்கினா போதும், ரொம்ப நல்லா பொன்னிறமான வதக்கணும்னு கிடையாது. இது கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது கத்திரிக்காய் நம்ம ஃப்ரை பண்ணது இதில் போட்டுடலாம். இது கூட நம்ம இந்த தாளிச்சது இதில் ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.